பற்றி. எலெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். In an election between two candidates, one candidate got 38% of the votes and lost by 7,200 votes. If all votes polled were valid, then the total number of votes cast in the election was. சரிங்களா? ஸோ 2 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இரு வேட்பாளர்கள் இடையே நடைபெற்ற தேர்தலில் ஒருவர் 38% வாக்குகளை பெற்றார். சரிங்களா? ஸோ வாக்குகளை பெற்றாலுமே கூட 7,200 வாக்குகள்னால என்ன ஆகிட்டாருன்னா ஒரு தோல்வி அடைஞ்சிட்டார். சரியா? அனைத்து வாக்குகளும் செல்லுபடியாக இருந்தால் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன? சரிங்களா? இப்போ என்னென்னா, இப்போது மொத்தமாக வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு இந்த எலெக்ஷன்ஸுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஒரு 10,000 பேர் வந்துட்டு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா இதில் செல்லுபடியாகக்கூடிய வாக்குகள், சரிங்களா, வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்துட்டு இருக்குது. வேலிட் ஓட்ஸ். ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்து என்ன ஆயிரும்னா இன்வேலிடாக மாறிடும். சரிங்களா? இப்போ 10,000ல் 9,000 தான் வேலிட் ஓட்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம். நம்ம 1000 ஓட் என்ன ஆயிடுச்சுன்னா 1000 ஓட் வந்துட்டு இன்வேலிட் ஆயிடுச்சு. 1000 ஓட்டு வந்துட்டு இன்வேலிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வேலிட் ஓட்ஸ்னால் இப்போது 9,000 தான். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிற கணக்கு. மொத்த ஓட்டு போட்டிருக்கிறது எவ்வளவு பேர்னா 1000 பேர். ஆனால் அதில் வேலிடாக இருக்கக்கூடியது 9,000 பேர் தான். சரிங்களா? இந்த மாதிரியும் ஒரு சில கணக்குகளில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா, அனைத்து வாக்குகளும் செல்லுபடியாக இருந்தால், சரிங்களா, எல்லா ஓட்ஸுமே என்ன தான் வேலிட் ஓட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ 10,000 ஓட்டுமே என்ன தான் வேலிட் ஓட்ஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஓட்ஸுமே வேலிட் ஓட்ஸ் தான். நம்ம எல்லாத்தையும் தான் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 2 கேண்டிடேட் இருக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் அண்ட் செகண்ட் கேண்டிடேட் அப்படின்னு 2 பேர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கேண்டிடேட் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்குறாரு? 38%, 38% வந்து ஓட்டு வாங்குறாரு. ஸோ இவர் 38% ஓட்டு வாங்கியிருக்காருன்னா இவர் எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கியிருப்பார்? ஸோ 38% மொத்தம் 100% வாக்குகள், அதில் 38% போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது எல்லாமே இவர் தானே வாங்கியிருப்பார். ஸோ இவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? 62% வாங்கியிருப்பார் மொத்த வாக்குகளில். ஸோ மொத்த வாக்குகளை நான் வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதில் 38% யாருக்கு போயிடும்? ஃபஸ்ட்டு நின்னவருக்கு. மீதி இருக்கக்கூடிய 62% யாருக்கு போகும்னா செகண்ட் நிற்கிறவருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது இந்த 38% வாங்கினதை விட இவர் எவ்வளோ சதவீதம் அதிகம் வாங்கியிருக்காரு செகண்ட் நின்னவருக்கு? 62 மைனஸ் 38. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா 38லேருந்து 62 போகணும்னா எவ்வளோ ஆட் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ 38லேருந்து 2 ஆட் பண்ணால் 40 வந்துருமா? 40லேருந்து 22 ஆட் பண்ணால் 62 வரும். ஸோ அப்போது +2 + 22 அப்போது 24. இதுக்குரிய வித்தியாசம் எவ்வளவுன்னா 24%. சரியா? ஸோ நம்ம மொத்த ஓட்டு எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா எக்ஸில் 38%, மொத்த ஓட்டு எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா எக்ஸில் 62%. ஸோ அப்போ 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா மொத்த வாக்குகளில் 24% தான் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரிங்களா? அப்போ இந்த வித்தியாசம் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 7,200. சரிங்களா? ஸோ அதாவது மொத்த ஓட்டுகளில் 24%ங்கிறது மொத்த ஓட்டில் 24%ங்கிறது எவ்வளோங்க? 7,200. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 12 2s are 24. சரி, டேரெக்டாக 24 வச்சே கேன்சல் பண்ணுவோம். 24. ஸோ இங்கே 4 லாஸ்ட்டில் இருக்குது, இங்கே 72 வரணும். சரியா? ஸோ 4ல் வந்துட்டு 2 வரணுன்னா என்ன பண்ணணும்? 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12. அப்போ 4 × 3 போட்டோம்னா தான் நமக்கு 2 வந்து லாஸ்ட் டிஜிட் வரும். ஸோ அப்போ 24 × 3 போட்டாவே நமக்கு என்ன வந்துடும்?
7200 வரும். ஸோ 300. ஸோ 24 3s are 72. ஸோ 100 போட்டுக்கலாம். ஸோ அப்போ 1%ங்கிறது எவ்வளவுன்னா 300. ஸோ அப்போ 100%ங்கிறது 300 ஸோ 30,000. ஸோ இப்போ மொத்தமாக எல்லோரும் ஓட்டு போட்டது எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 30,000. 30,000. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு எலெக்ஷன் சம்ஸு. இப்படி தான் வந்து நம்ம எலெக்ஷன் சம்ஸ் வந்து போடணும். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு நிறைய மாடல் இருக்குது, நம்ம ஒன்றா பார்க்கலாம். இன் an election 75% of the eligible voters cast their votes and 6% of the votes cast were declared invalid. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லோரும் ஓட்டு போட போயிடுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருமே ஓட்டு போட போகிறதில்ல. இப்போது நீங்களே இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாம் முன்னாடி எலெக்ஷன் நிறைய நடந்திருக்கு. அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்களே வந்து பாருங்களேன், எவ்வளோ பேர் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஓட்டர்ஸில் ஒரு 50%ங்கிறதே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஒரு 42%, 48% அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. மொத்த வாக்காளர்களில் போய் அன்றைக்கி ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதான் 50%க்கும் குறைவாக தான் இருக்குது நம்ம ஊர்லேயே. நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 75% பேர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு போகிறாங்க. அதுலேயும் ஒரு சிலருக்கு இப்போ நம்ம ஊரில் வந்து இவிஎம் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு, அதனால் வந்துட்டு ஓட்ஸ் வந்து இன்வேலிடாக மாறுறதில்ல. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் குத்தி தான் வந்துட்டு ஓட்டு போடணும். அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஓட்டு போடுறதே எப்படின்னு தெரியாது. அந்த எந்த இடத்துல குத்தணும், எந்த இடத்துல அந்த சீல்ஸை வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது நிறையா ஓட்ஸ்லாம் இன்வேலிடாக மாறும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 75% பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்டவங்களில் 6% பேர் வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய ஓட்டு இன்வேலிடாக மாறிடுச்சு. 6%னா மீதி இருக்கக்கூடிய 94% ஓட்டு மட்டும்தான் செல்லுபடியான ஓட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் ஓட்ஸ். இப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குமா, அதுதான் வேலிட் ஓட்டு. அதில் 90%ங்கிறது 15,228 votes. A candidate got 15,228 votes, which were 90% of the total votes. அதாவது ஒரு கேண்டிடேட் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா 15,228 votes வாங்குறாரு. அது வந்துட்டு எவ்வளோ சதவீதமாக இருக்குன்னா மொத்த ஓட்டில் அது எவ்வளோ சதவீதமாக இருக்குன்னா 90% இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்னா எலிஜிபிள் ஓட்டர்ஸ்னுடைய ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ். ஸோ எலிஜிபிள் ஓட்டர்ஸுடைய அளவு என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. ஒரு தேர்தலில் 75% தேர்வாளர்கள் வாக்களித்தனர் மற்றும் வாக்களிக்கப்பட்ட வாக்குகளில் 6% செல்லுபடியாகவில்லை. ஒரு வேட்பாளர் 15,228 வாக்குகளை பெற்றார். இது மொத்த செல்லுபடி வாக்குகளின் 90%. மொத்த ஓட்டர்ஸுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு தான் வந்து கொஷின். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் அப்படிங்கிறது தான் டோட்டல் ஓட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸுங்கிறது டோட்டல் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அதில் 75% தான் கேஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ 75% 3/4. ஸோ இப்போ டோட்டல் ஓட்ஸ் இருக்குது, அதில் 3/4 தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்ததாக 6% பேர் என்ன பண்ணவே இல்லை, அவங்களுடைய ஓட்டை வந்துட்டு இன்வேலிடாக மாற்றிட்டாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 94% ஓட்டு மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ 94%. சரிங்களா? அதாவது மொத்த ஓட்டர்ஸில் ஓட்டு போட வந்தவங்களே 75% தான். அதுதான் இதை எடுத்தாச்சு. இந்த வந்தவர்கள்லேயும் ஒரு 6% என்ன பண்ணிட்டாங்க, 6% அவங்களுடைய ஓட்டு வந்துட்டு கரெக்டாக போடல, அதனால் இன்வேலிடாக மாறிடுச்சு.
அப்போ மீதி இருக்கக்கூடிய 94% பேர் மட்டும்தான், அதாவது இங்கே வந்திருக்கக்கூடியவர்களில் 94% பேர் மட்டும்தான் வந்துட்டு அவங்களுடைய ஓட்டை கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. அவங்களோட தான் மட்டும்தான் வேலிட் ஓட்ஸு. சரிங்களா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். சரிங்க, டோட்டல் வேலிட் ஓட்ஸுங்கிறது எக்ஸ் இன்ட்டு 3/4 இன்ட்டு 94/100 அதுதான். ஸோ இப்போ இந்த டோட்டல் வேலிட் ஓட்ஸில் எ கேண்டிடேட் காட் 15,228 votes which were 90% ஆஃப் டோட்டல் வேலிட் ஓட்ஸ். அதாவது இந்த டோட்டல் வேலிட் ஓட்ஸில் 90% ஓட்டை வந்துட்டு யாரையும் வாங்கியிருக்காங்க, ஏங்கிற கேண்டிடேட்டே வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஏங்கிற கேண்டிடேட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதாவது எக்ஸு 3/4 94/100 இதுதான் டோட்டல் வேலிட் ஓட்ஸா. இதில் 90%, இந்த ஃபுல் வேல்யூ இருக்குல்ல, இதில் 90%, அப்புறம் 9/10 போட்டுக்கலாம். 90% வந்துட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. சரிங்களா? அந்த 90% ஓட்டு தான் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 15,228. சரிங்களா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ 9 வச்சு கேன்சல் பண்ணுவோம். நைன் ஒன்ஸ் ஆர் 9, ரிமைனிங் 6 இருக்கும். 9 6 ஆர் 54, ரிமைனிங் வந்துட்டு 8 இருக்கும். 9 9s ஆர் 81, ரிமைனிங் 1, 9 2s ஆர் 18. சரிங்களா? ஸோ 1692 வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து 3 டேபிளால் அடிக்குமா, 3 டேபிளால் அடிக்கும். ஸோ 3 டேபிளால் அடிக்கலாம். 3 5s ஆர் 15, 3 6 ஆர் 18, 3 4s ஆர் 12. ஓகே, ஸோ இது அடிக்கலாம். 2 2s ஆர் 4, 2 4s ஆர் 8, 2 7s ஆர். ஓகே, ஸோ இப்போ இந்த 47 இதே அடிக்கலாம். 47 1s ஆர் 47, ரிமைனிங் என்ன வரும், 3 94. ஸோ 47 2s ஆர் 94. ஓகே, ஸோ மற்ற எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதிடுவோம் தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு இதெல்லாமே இந்த பக்கம் போச்சுன்னா 2 இன்ட்டு 100 இன்ட்டு 10. சப்போ 24,000. சப்போ டோட்டல் எலிஜிபிள் வாட்டர்ஸோட எண்ணிக்கை என்னென்னா 24,000. சரிங்களா? ஸோ மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா 24,000. அதில் 3/4 75% தான் வந்துட்டு ஓட்டு போடுறாங்க 24,000. சரிங்களா? அந்த 75%லேயும் 6% வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஓட்டு வந்து இன்வாலிடாக மாறிடுது. 94% தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அவங்களுடைய ஓட்டு வேலிடாக மாறுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலிட் ஓட்ஸு. இதில் 90% 9/10 தான் வந்துட்டு என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 15,228ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதை வச்சு நம்ம இந்த எக்ஸுங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஸோ இது பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா?